ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாகவே தேடி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நல்ல ட்ராமாவாக நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் ஆஸ்திரேலியாவிலேருந்து சைனா போகிறதுக்காக ஃப்ளைட்டில் உட்காந்து அவங்களோட அம்மா கிட்டே வீடியோ காலில் பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா, சீகுல்லாம் என் தலை மேலே ஒட்டி பறந்துக்கிட்டு இருக்கு, சூப்பராக இருக்குதுன்னு சொன்ன கேட்டேன். அம்மாவும் நானும் என்னோடய ரிட்டையர்மெண்ட் கழித்து அங்கே தான் உன் கூட இருப்பேன்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோயின், நான் ஆஸ்திரேலியாவில் தான் செட்டில் ஆக போகிறேன்னு சொல்கிறாங்க. உடனே அம்மா, ஆஸ்திரேலியாவில் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குதே, சன்ஸ்க்ரீன் போட்டிருக்கியா, பார்ப்போம் ஃபேஸை காட்டுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோயின் பக்கத்தில் உள்ள டாய் ஃபேனை எடுத்து, இங்கே ரொம்ப பயங்கரமாக காற்றடிக்குது, என்னால் எனக்கு கேட்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கட் பண்ணிவிட்டு நிம்மதியாக பெருமூச்சு விடுறாங்க. பக்கத்தில் உள்ள சின்ன பொண்ணு அதை கேட்டு வாயை பொழக்குது. உடனே அந்த ஃபேனை அந்த பொண்ணுகிட்ட கொடுத்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஃப்ளைட்டில் போகும்போது ஹீரோயின், அம்மா சாரி, நான் என்னோடய லைஃப்பை தொடங்க போகிறேன்னு மனசுலேயே நினச்சிக்கிறாங்க. ஹீரோயின் சைனா ஏர்போர்ட்டுக்கு வந்து இறங்கிட்டாங்க. உடனே ஃபோனில் அவங்களோட கசின்கிட்ட நீ எங்கே இருக்கேன்னு கேட்டதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, என் பாஸ் என்னை மெடிக்கல் எக்யூப்மெண்ட் மீட்டிங்க்கு அனுப்பி வச்சதுனால என்னால் உன்னை பிக்கப் பண்ண வர முடியாதுன்னு சொல்கிறான். எனக்கு ரொம்பவே லேட் ஆகிடுச்சின்னு ஹீரோயின் சொல்கிறத கேட்ட கசின், என்னோடய பாஸை உன்னை பிக்கப் பண்ண நான் அனுப்பி வச்சுருக்கேன், அவர் வெளியாட்கள்கிட்டலாம் ரொம்பவே கைண்ட் ஹார்ட்டடாக நடந்துக்கிடுவார். உன் பாஸை நான் எப்படி காண்டாக்ட் பண்ணேன்னு ஹீரோயின் கேட்டதுக்கு உனக்கு அவரை பார்த்த உடனே தெரியும்னு சொல்கிறான். ஹீரோயினோட ஒரு செல்ஃபி ஃபோட்டோவை போட்டு அங்கே ஒரு சின்ன பேனர் இருக்குது. அதை பார்த்து ஹீரோயின் கசினை திட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு வயசான தாத்தா மயங்கி விழுறாரு. உடனே ஹீரோயின் சாருன்னு எழுப்புறாரு. அப்போது ஹீரோயின் கையை ஹீரோ பிடிச்சி தள்ளி வச்சுட்டு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுன்னு சொல்கிறான். ஹீரோயினும் உடனே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ ஃபோனை வாங்கி, இவருக்கு சுயநினைவே இல்லை, அதுக்கப்புறம் பேரலிஸ் ஆகிட்டு கண் பார்வையும் மங்குற மாதிரி இருக்குது, ஸ்ட்ரோக்காக இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது, உடனடியாக வாங்கன்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோ இந்த மாதிரி பேசுகிறத கேட்ட உடனே ஹீரோயின், நீங்கள் டாக்டரா அப்படின்னு கேட்காங்க. அதுக்கு ஹீரோ ஒன்றுமே பதில் சொல்லாமல் அவங்கள்ட்ட டிஷ்யூ இருக்கான்னு கேட்டு அதில் கோமா டைம் அப்படின்னு சொல்லி ஒரு டைமை எழுதி அவர் பாக்கெட்டில் வச்சு விட்டுறான். ஆம்புலன்ஸ் ஒர்க்கர்ஸ்லாம் வந்து அந்த தாத்தாவை தூக்கிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் ஹீரோவை ஆச்சரியமாக ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே சாமிங்காக இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கீழே விட்டுட்டு போயிருக்கான் அவன் பேனை. அதை பெண்ணை எடுத்து ஹீரோ பின்னாடியே ஓடி வராங்க. ஆனால் அதுக்குள்ளே ஹீரோ ஹாஸ்பிட்டலில் இருந்து அர்ஜென்ட் ஃபோன் கால் வந்ததுனால கிளம்பிட்டான். ஹீரோயினுக்கு ஒர்க்குக்கு டைம் ஆனதுனால அவங்களும் ஏர்போர்ட்டை விட்டு கிளம்பிட்டாங்க. ஃபோனில் கசின் ஹீரோயின்ட்ட, என்னோடய பேஷண்ட்ஸும் பாஸும் எல்லோரும் என்னை ஒழுங்காகவே நடத்த மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோயின், நீ அனுப்பின ஆளை காணோம், நான் மட்டும் லேட்டாக போனேன்னா நாளைக்கு உன்னை கொன்னுருவேன் அப்படின்னு ஃபோனை வச்சுட்டாங்க. ஹீரோயினும் காரில் ஏறி கிளம்பிடுறாங்க. ஹீரோவும் பேஷண்ட்ஸுக்கு ஆப்ரேஷன் பண்ண போயிருக்கான். ஹீரோயின் அவங்களோட லாயர் இன்டர்ன் ஒர்க்குக்காக வந்துட்டாங்க. ஹீரோயினுக்கு இன்டர்னுக்கான ஐடி கார்டெலாம் கொடுத்துட்றாங்க. ஐடி கார்டு கொடுத்த லேடி தான் ஹெச்ஆர். அந்த லேடி சொல்கிறாங்க, எங்கள் கம்பெனியில் நிறைய இன்டர்ன்ஸ் வருவாங்க, ஆனால் ரொம்ப கொஞ்சம் ஆட்கள் மட்டும்தான் லாஸ்ட் வரைக்கும் இருப்பாங்கன்னு சொல்லுது. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லோரும் உங்களோட ப்ரொஃபஷ்னல் லாயர் ட்ரீமில் நிலச்சி நிற்பீங்கன்னு நம்புகிறேன். உங்கள் 5 பேருக்கு 3 டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் இருக்குதுன்னு சொல்லி 5 பேப்பரை எடுத்து வைக்காங்க. அதில் ஹீரோயினுக்கு தான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கு. ஹெச்ஆர் லேடி, உங்களில் அந்த 5 பேரில் ஒருத்தரால் மட்டும்தான் இந்த கம்பெனியில் தொடர முடியும்னு சொல்லிவிட்டு கிளம்பும்போது 5 பேரில் ஒரு பொண்ணு போய் ஹெச்ஆர் லேடிகிட்ட கிஃப்ட் கொடுக்குது. அதுக்கு ஹெச்ஆர் லேடி எல்லோரும் பார்க்குறாங்க, எனக்கு கிஃப்ட்லாம் வேண்டான்ட்டு போயிடுது. மற்ற 4 பேரும் ஹீரோயினை பற்றி, இந்த பொண்ணுக்கு லக்கே இல்லை, அதான் ரொம்பவே கஷ்டமான மெடிக்கல் ஃபீல்ட் கிடச்சிருக்கு, கண்டிப்பாக இந்த பொண்ணை வேலையை விட்டு 1 மாதத்துக்குள்ளே தூக்கிடுவாங்கன்னு பேசிகிட்ருக்காங்க. ஹீரோயின் அந்த சைடு போனவுடனே அமைதியாக நிற்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் ஹீரோயினோட கசினும் ஹீரோவும் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு வெளியில் வரும்போது, கசின் எனக்கு ரொம்ப பேக் பெயினாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பொண்ணை கூப்பிட்டு வர போயிட்டு பேஷண்ட்டை கூப்பிட்டு வந்திருக்கீங்கன்ட்டு சொல்கிறான். உடனே ஹீரோ கசின் முதுகுலேயே குத்திட்டு, ஆமாம்ல நம்ம பிக்கப் பண்ணுறதே மறந்துட்டோம் அப்படின்னு நினைக்கான். ஹீரோயின் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு ரொம்பவே அப்பார்ட்மெண்ட் பிடிச்சிருக்கு. ஃபோனில் கசின் ஹீரோயின்ட்ட சாரிப்பான்னு கேட்டதுக்கு ஹீரோயின், எனக்கு இந்த அப்பார்ட்மெண்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதனால் உன்னை நான் மன்னிச்சிடுறேன், நாம் 2 பேரும் கொலீக்ஸ் ஆக போகிறோன்னு சொல்கிறாங்க. என்னது, நீ சிரஞ்சியாக யூஸ் பண்ண போகிறேன்னு கசின் கேட்டதுக்கு, நான் ஜெனரல் ரிசப்ஷன் ஆஃபீஸில் செக் பண்ணுற வேலையில் இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணி பால்கனி வியூவை பார்த்து ரொம்பவே ரசிச்சிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் சீனில் ரெட் கலர் காரில் ஒரு லேடி வந்து ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி கீழே வான்னு சொல்லுது. 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் சந்தோஷமாக ஹக் பண்ணி மிஸ் பண்ணேன்னு சொல்கிறாங்க. இவங்களை நம்ம இனிமேல் ஃப்ரெண்டுன்னே கூப்பிடுவோம். ஃப்ரெண்டு ஹீரோயினுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் வாங்கியிருக்கேன்னு கார்டிக்கே ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க. ஒரு வாத்து பொம்மையை எடுத்து, இந்த வாத்து பொம்மையை நீ ஞாபகமாக வச்சுக்கோன்னு ஃப்ரெண்டு கொடுக்குறாங்க. 2 பேருமே சுத்த கிளம்பிட்டாங்க.
ஒரு வழியாக நீங்கள் வந்துட்டேன்னு ஃப்ரெண்ட் ரொம்பவே சந்தோஷப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வழக்கம் போல தான் கொரியன் ட்ராமாஸ்லேயே உரித்தான ஒன்று என்ன தெரியுமா? ஹீரோ தான் நல்லா டேஸ்ட்டாக சமைக்கிறது. ஹீரோ சூப்பராக சமைச்சு 2 பவுலை வச்சுட்டு, இன்றைக்கி எமர்ஜென்சி அதனால் உன் கூட என்னால் இருக்க முடியல, இந்த ஃபுட்டை சாப்பிட்டு என்னை மன்னிச்சிருன்னு சொல்கிறான். யார்கிட்டப்பா இவன் பேசிகிட்டு இருக்கான்னு பார்த்தா அவனுக்குள்ளே நாய்கிட்ட. அந்த நாயும் நல்லா சாப்பிட்டுட்டு வெளியில் போய் சாப்பிடணுன்னு வேற சொல்லுது. இங்கே என்னடானா ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ட்ரிங்க் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டு ஹீரோயினுக்கு ஒரு ப்ரேஸ்லெட்டை கிஃப்டாக கொடுத்துட்டு, நானும் இதே மாதிரி ஒன்று வச்சுருக்கேன், இது என்னோடய லவ்வுக்காண்டி நீ வச்சுக்கோன்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் முதல்ல வேண்டான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ரொம்ப கம்பல் பண்ணுறதுனால வாங்கிக்கிறாங்க. ஃப்ரெண்டு அவங்களோட லவ்வை பற்றி சொல்கிறாங்க. உனக்கு தெரியுமா, எனக்கு கிஃப்ட்டு ஃப்ளாஸு எல்லாமே கிடைக்குது, எப்போதும் குட் நைட் சொல்ல எனக்குன்னு ஒரு ஆள் இருக்கான்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் என்னை ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிருவான்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட ஹீரோயின், என்னையை பார்த்துக்கிறதுக்கு பதிலாக என்னை நல்லா தெரிஞ்சு என்னோடய லவ்வுக்கு டிசர்வ் ஆனவனாக கிடச்சிட்டா கண்டிப்பாக நான் லவ் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. உடனே ஃப்ரெண்டு உனக்கு யார் மேலேயாவது க்ரஷ் இருக்கான்னு கேட்டதுக்கு ஹீரோயினுக்கு ஹீரோ தான் ஞாபகத்துக்கு வரான். உடனே ஃப்ரெண்டு யாருப்பா ஹேண்ட்ஸமாக இருப்பானா, அவன் என்ன ஒர்க் பண்ணுறான்னு கேட்டதுக்கு அவனை நான் ஏர்போர்ட்டில் தான் முதல்ல பார்த்தேன், திரும்பவும் அவனை இப்போ நான் சந்திக்க மாட்டேன்னு நினைக்கிறேன்னு ஹீரோயின் சொல்லும்போது ஹீரோ அப்போ தான் அவனோட டாக்கை கூட்டிகிட்டு அவங்கள க்ராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கான். ஃப்ரெண்டு ஹீரோயின்ட்டு நம்ம 2 பேரும் சாப்பிட போவோமான்னு கேட்டு 2 பேருமே சாப்பிட போகிறாங்க. ஹீரோ ஒரு கடைக்கு வெளியில் டாக்கை கட்டி போட்டுட்டு உள்ளே போகிறான். ஹீரோயின் ஃப்ரெண்டு அதே கடைக்கு வெளியில் தான் சாப்பிட்டுட்டு வரும்போது ஹீரோவை க்ராஸ் பண்ணி போகிறாங்க. ஆனால் அவங்க ஹீரோவை பார்க்கல. ஆனால் அப்பம் பார்த்து ஹீரோவோட நாயை குலைக்கிற சத்தத்தை கேட்டு பயந்து சாப்பாட்டை கீழே போட்டுடுறாங்க. யாருப்பா இந்த நாய் எங்கே கட்டிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சத்தமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த நாய் ரொம்பவே சத்தமாக குலைக்கிறது. உடனே ஃப்ரெண்டு நாயை பார்த்து இங்கே இருந்து ஒன்றே போன்னு கத்துறாங்க. அப்போ அங்கே ஹீரோ டாகை பார்த்து அமைதியாயிருன்னு சொன்ன உடனே நாயும் அமைதியாகிடுது. ஃப்ரெண்டு ஹீரோயினும் ஹீரோவை ஆன்னு பார்க்காங்க. அப்போ ஹீரோ சாரின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பயந்துட்டிங்களான்னு கேட்கான். ஃப்ரெண்டு ஹீரோயினை பார்த்து சூப்பராக இருக்காம்ல அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ இந்த கீழே விழுந்த ஃபுட்டுக்காண்டி நான் பே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதை கேட்டு ஹீரோயின் வேண்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃப்ரெண்டு பே பண்ணுங்கன்னு சொல்கிறத கேட்ட ஹீரோயின், இது விலை கம்மியான ஃபுட் தானே, என்ன எத்தனால அவனை பே பண்ண சொல்கிறேன்னு கேட்குறேன். அதுக்கு ஃப்ரெண்ட், நான் காசுக்காக கேட்கல, இதுதான் விதி, இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாத, உன் ஃபோனை கொடுன்னு சொல்லிவிட்டு, எனக்கெலாம் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் உனக்காக தான் அப்படின்னு வீசாட்டில் பே பண்ணிடுங்க அப்படின்னு ஹீரோவை பார்த்து சொல்லிடுறா. வீசாட்டில் பே பண்ணி நம்மளாம் ஃப்ரெண்ட் ஆகிடலாம் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஹீரோ நான் கேஷாகவே பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறான். அதை பார்த்த ஃப்ரெண்ட், இந்த காலத்தில் கேஷ்லாம் யூஸ் பண்ணுறாங்களப்பா அப்படிங்காங்க. யாருப்பா இவன்னு கேட்டுட்டு, என் மேக்கப் நல்லா இல்லையா, என்னையவே ரிஜெக்ட் பண்ணிட்டு போகிறானேன்ட்டு கவலைப்படுறாங்க. ஹீரோ போகிறத ஹீரோயின் திரும்பி பார்க்குறா. ஃப்ரெண்டு அந்த ஃபுட்டை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு ஹீரோயின் அவங்களோட வேலைக்காக வந்திருக்காங்க. ஹாஸ்பிட்டலோட டீன் ஹீரோயின்கிட்ட ஹாஸ்பிட்டலோட பில்டிங்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. உடனே ஹீரோயின் என்னோட வேலை என்னதுன்னு கேட்குறா. அதுக்கு அந்த டீன் ஸ்டாஃப்ஸை பற்றியும் ஹாஸ்பிட்டலுக்கு உதவுற மாதிரி ரிவ்யூ கொடுத்து கான்ட்ராக்ட்ஸை பிடிச்சி கொடுக்கணும், அப்புறம் மெடிக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கூட டீல் வைக்கணும், இந்த 3 தான் உங்களோட முக்கியமான வேலைன்னு சொல்கிறாரு. இப்போ ஒரு கடினமான கேஸை நம்ம போய் பார்ப்போம். டாக்டர்ஸுக்கும் பேஷண்ட்ஸுக்கும் நடுவில் பேலன்ஸை நாம் உருவாக்கணும். இவர் தான் மிஸ்டர் லின். இவர் ஒரு பேஷண்ட். டாக்டர் தவறாக நோயை சொல்லிட்டாங்க, என்கிட்ட மன்னிப்பு கேட்டால் தான் நான் சாப்பிடுவேன்னு 2 நாளாக சாப்பிடாமல் இருக்கார். இதை போல தான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் ஹேண்டில் பண்ண ரொம்பவே கஷ்டமாக இருப்பாங்க. சில டாக்டர்ஸும் கோவப்படத்தான் செய்வாங்க. போக போக உங்களுக்கே புரியும்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி டாக்டர்ஸோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி சம்மரியாக சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ஹீரோயின் ஓகேன்னு சொல்லிவிட்டு முதல்ல எந்த டாக்டர்னு கேட்காங்க. அதுக்கு டீன் டாக்டர் வென் நரம்பியல் நிபுணர்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவர் வேறு யாரும் இல்லை, டாக்டர் வென் நம்ம ஹீரோ தான். ஹீரோயின் ஹீரோட்ட டாக்டர் வென் எங்கே இருக்காருன்னு கேட்டுட்டு பேஷண்ட் மிஸ்டர் லின் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால அவரை பற்றி சம்மரி எழுத வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. ஹீரோ ஐடி கார்டை மறைச்சி வச்சுட்டு திரும்புகிறான். ஹீரோயின் ஹீரோவை பார்த்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நேற்றுக்கு நம்ம மீட் பண்ணோமே அப்படின்னு கேட்காங்க. அதுக்கு ஹீரோ சாரி அப்படின்னு சொல்லிடுறான். உடனே ஹீரோயின் அப்போனா ஞாபகம் இல்லையான்னு கேட்காங்க. அதுக்கு ஹீரோ நீங்கள் யாரை பார்க்கணுன்னு கேட்கா. ஹீரோயினும் ஹீரோ பேரை சொல்லி கேட்குறா. அதுக்கு ஹீரோ அந்த டாக்டர் வெளியே போயிட்டாருன்னு சொல்லிவிட்டு அவனே வெளியில் போயிடுறான். அங்கே போர்டில் ஒட்டின கசின் ஃபோட்டோவை பார்த்து ரொம்ப வருஷமாக நாம் சந்திக்காமல் இருக்கோம் அப்படின்னு கசின் ஃபோட்டோவுக்கு மீஸெல்லாம் வரைஞ்சி பார்த்துட்ருக்காங்க. அங்கே ஹீரோ ஃபோட்டோவுக்கு கீழே நிறைய ஸ்டிக்கி நோட்ஸ்லாம் ஒட்டி இருக்கிறத பார்த்துட்டு இவன் எங்கள் பாப்புலர் போலன்னு அந்த ஸ்டிக்கி நோட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
அப்புறம் ஹீரோவை போய் மீட் பண்ணி நீங்கள் தானே டாக்டர் வெண்ணுன்னு கேட்டதுக்கு, நான் ஒன்றும் வெண்ணி இல்லைன்னு சொல்லவே இல்லையே, அவர் வெளியில் போயிட்டாருன்னு தானே சொன்னேன்னு சொல்கிறான். ஹீரோயின் எதுக்கு என்னை பார்த்து நீங்கள் ஒளிஞ்சிக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, நான் ஒன்றும் உன்னை பார்த்து ஒளியலை, உன்னை அவாய்ட் தான் பண்ணுறேன்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோயினும் பரவாயில்ல மிஸ்டர் லின்னை பற்றி எனக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னு கேட்டதுக்கு, ஹீரோ ஹாஸ்பிட்டல் ஆஃபீஸ்லேயே கேளுன்னு சொல்கிறான். ஹீரோயின் ஆஃபீஸில் பார்த்துட்டேன், அங்கே அவ்வளோ டீட்டெயில்ஸ்லாம் இல்லை, எனக்கு 10 மினிட்ஸ் மட்டும் டைம் கொடுங்கன்னு கேட்குறா. அப்போது ஒரு நர்ஸ் வந்து பேசிட்டு போகிறாங்க. உடனே ஹீரோயினை பார்த்து, நீயே பார்த்தல நான் ரொம்பவே பிஸி, வெளி பேஷண்ட்ஸை மட்டும் பார்க்க தான் எனக்கு டைம் இருக்குன்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோயின் எனக்கு 1 மினிட்டாவது டைம் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறா. ஹீரோவும் 1 நிமிஷத்துக்கு ஓகேன்னு சொல்லிடுறான். உடனே ஹீரோயின் அந்த பேஷண்ட் மிஸ்டர் லின்னை பற்றி சொல்ல ஆரம்பிக்காங்க. மிஸ்டர் லின் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு, நீங்கள் அவரோட காதிரைச்சல் நோயை தப்பாக கண்டுபிடிச்சதா சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோ, அவருக்கு பிரெயின் டியூமர்னால தான் காதிரைச்சல் வந்திருக்கு, அவரோட நரம்பும் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு ஹீரோயின், அவர் டிஸ்சார்ஜ் ஆக ஆசைப்படுறாரு, நீங்கள் ஏன் டிஸ்சார்ஜ் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கா. ஹீரோ, டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ரிஸ்க்கை பற்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்கிறான். உடனே ஹீரோயின், மிஸ்டர் லின் உங்களோட ஆட்டிடியூடை பற்றி ரொம்பவே பேடாக இருக்குன்னு சொல்கிறாரு. அது உண்மைதான், நான் உங்களோட இந்த கொஞ்ச நேரத்துலேயே அவர் சொன்னது உண்மைங்கிறது எனக்கு தெரிஞ்சிட்டுன்னு சொல்கிறாங்க. இப்படி ஹீரோயின் சொல்கிறத கேட்டு ஹீரோ டைம் முடிஞ்சிட்டுன்னு சொல்கிறான். உடனே ஹீரோயின், மிஸ்டர் லின் நீங்கள் சாரி கேட்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ முடியாதுன்னு சொல்கிறான். உடனே ஹீரோயினோ, என்னோட வேலைக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நான் இங்கே மீடியேட்டராக தான் வந்திருக்கேன், கஷ்டத்தெல்லாம் சந்திக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே உங்கள் பேஷண்ட் சாப்பிடாமல் இருக்காரு, அதை பற்றி நீங்கள் சொல்லாமல் இருக்கீங்கன்னு கேட்குறா. ஹீரோ திடீர்னு திரும்பிடுறான். ஹீரோயினை இடிச்சிடுறாங்க. மீடியேட்டர் ஒர்க்கு வெறும் ஹேண்ட் ஷேக் கிடையாது, ரொம்பவே கஷ்டமான வேலைன்னு ஹீரோ சொல்கிறான். உடனே ஹீரோயினும் என்னோடய ஒர்க்கை புரிஞ்சுக்கிட்டதுக்கு தேங்க்யூன்னு சொல்கிறா. ஹீரோயினும் எனக்கு அப்போ சம்மரி நீங்கள் எழுதி தருவீங்களா அப்படின்னு கேட்கா. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் வரேன்னு ஹீரோயின் சொன்னதுக்கு, நான் ஃப்ரீயாலாம் இருக்கவே மாட்டேன்னு ஹீரோ சொல்கிறான். அப்போ நான் எப்படி தான் உங்களை மீட் பண்ண முடியும்னு ஹீரோயின் கேட்டதுக்கு, உனக்கு உடம்பு சரியில்லைனா வந்து என்ன மீட் பண்ணு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். உடனே ஹீரோயினும் பேஷண்ட் மாதிரி போய் ஹீரோவை மீட் பண்ணுறா. நீங்கள் ரொம்பவே ஸ்டப்பர்னாக இருக்கீங்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். என்னோடய டீச்சரும் இப்படி தான் சொல்லுவாங்க, என்னோடய நூடுல்ஸை என் கிளாஸ்மேட் திருடிட்டான், அவனை நான் சேஸ் பண்ணி அடித்ததுக்கு அப்புறம் தான் விட்டேன்னு சொல்கிறா. உடனே ஹீரோயினையை மிரட்டுறீங்களான்னு கேட்கான். நான் மிரட்டலாம் இல்லை, எனக்கு சின்ன சம்மரி போதும். அதுக்கு ஹீரோ, பேஷண்ட்ஸோட டைம் முடிஞ்சிட்டு எனக்கு இன்னொரு பேஷண்ட் கூட இருக்காங்கன்னு சொன்னதுக்காட்டு, நான் காசு கொடுத்து தான் உங்கள் கூட பேச வந்திருக்கேன். அதுக்கு ஹீரோ, ஒர்க் நேரத்தில் பர்சனலாக பேசலாம் முடியாதுன்னு சொல்லிடுறான். ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் மொட்டை மாடியில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போது ஒரு நர்ஸ் வந்து ஹீரோயின்கிட்ட பேசுகிறாங்க. அந்த நர்ஸு சிரிச்சுக்கிட்டே வர்றாங்க. எதனால் சிரிக்கீங்கன்ட்டு ஹீரோயின் கேட்டதுக்கு, இந்த மெடிசனை பார்த்து தான் நான் சிரிக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மெடிசன் வேறு ஒன்றும் இல்லை, ஹீரோயினுக்கு ஹீரோ எழுதி கொடுத்தது தான். இந்த மெடிசனை வந்து ஸ்டோர்லலாம் வாங்க முடியாது, இது ரொம்ப சும்மா சில்லி பில்ஸ்ன்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோயின் அப்படியான்னு கேட்காங்க. நர்ஸு ஹீரோயின்ட்டு இந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை எனக்கு தர முடியுமான்னு கேட்குது. ஹீரோயினும் கொடுத்துட்றாங்க. உடனே நர்ஸும் ஹீரோயின்ட்ட, ஹீரோ தான் எல்லா நர்ஸோட கனவு, ஹீரோ எல்லா கேர்ள்ஸும் அவனுக்கு தான் ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுப்பாங்க. உடனே அதுக்கு ஹீரோயின், அவனோட அழகுக்காகவான்னு கேட்காங்க. அதுக்கு அந்த நர்ஸ், அவன் தான் காலேஜ்லேயே ஃபஸ்ட்டு, அது மட்டும் இல்லாமல் பேஷண்ட்ஸை நல்லா பார்த்துக்கிடுவான், ஒவ்வொரு டைமாகவும் ஒர்க் பண்ணுவான், இது வந்து ஹீரோவை பார்த்த டைமே எக்ஸ்ட்ரா டைம் தான். இதை கேட்ட ஹீரோயின் கண்டிப்பாக ஹீரோட்ட சாரி கேட்கணும். இப்போ ஹீரோ எங்கே இருப்பான்னு தெரியுமான்னு நர்ஸ்கிட்ட கேட்டுட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஹீரோ காரில் ஏற போகும்போது உள்ளே இருந்து ஒருத்தர் ட்ரிங்க்ஸோடு இறங்குறாரு. அவர் ஹீரோவோட அங்கிளாம். அதுக்கு ஹீரோ, உனக்கு கொஞ்சம் வயசு தான் என்னோட அதிகம், அதனால் மரியாதைலாம் கொடுக்க முடியாதுன்னு அங்கிளை பார்த்து சொல்கிறான். அங்கிள்னா அம்மாவோட தம்பி தான் நினைக்கேன். அவர் ஹீரோக்கு ஃப்ரெண்டு மாதிரி தான் இருக்கார். அதுக்கப்புறம் டாக் எங்கன்னு ஹீரோ அங்கிள்கிட்ட கேட்குறான். வீட்டில் இருக்குன்னு சொல்கிறாரு. அங்கிள் ஹீரோவை ட்ரிங்க் பண்ண சொல்கிறாரு. ஹீரோ, நான் ட்ரைவ் பண்ணணும், ட்ரிங்க்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறான். தாத்தா உன்னை திட்டினாரா அப்படின்னு ஹீரோ அங்கிள்கிட்ட கேட்குறான். அதுக்கு, ஆமாம், அவர் வாழ்கிறதே நீ திட்டுறதுக்காக தான்ட்டு அங்கிள் சொல்கிறான். நீ தாத்தாட்ட திட்டு வாங்காமல் இருக்கணும்னா பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி மேரேஜும் பண்ணி காட்டுன்னு ஹீரோ சொல்கிறான். அதுக்கு அங்கிள், நான் புக் ஸ்டோரை வச்சு போயம்ஸை விற்கிறவன், டாக்கில் நீ எவ்வளோ புக்கு விற்று, 2 புக்கு தான், அதுவும் நானும் என்னோடய ஃப்ரெண்டும் வாங்கியிருக்கோன்னு சொல்கிறான். இந்த பிஸ்னஸை நான் 6 மாதத்தில் 3000 புக்கு விற்கலை அப்படின்னா நிறுத்திடுவேன்ட்டு தாத்தாட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன்னு சொல்கிறான். அதை கேட்ட ஹீரோ, அப்போனா நீ ஒயினை குடிக்காமல் டீயை குடிச்சிட்டு எப்படி புக்கை விற்கலான்னு திங்க் பண்ணன்னு சொல்கிறான்.
ஹீரோ கிளம்ப போகிறான். உடனே அங்கிள், ஏன் நீ இவ்வளோ ஸ்டபனாக இருக்க, அவள் திரும்பி வருவான்னு நீ ஏன் மணிக்கணக்காக அங்கே போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, எவ்வளோ வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க, வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக ட்ரிங்க் பண்ணவாவது வான்னு அங்கிள் கூப்பிட்றான். ஹீரோ அங்கிள்கிட்ட வரலன்னு சொல்லிட்டு காரில் ஏறி கிளம்பிடுறான். ஒரு பெரிய ஆலமரத்துக்கிட்ட நின்று அவள் திரும்பி வருவாளான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கான். ஹீரோவை சின்ன வயசாக இருக்கும்போது காட்டுறாங்க. சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு பொண்ணுகிட்ட நீ போறியான்னு இதே ஆலமரத்துக்கிட்ட நின்று தான் கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு அந்த பொண்ணு அழுதுகிட்டு நீ ஏன் அழுவுறேன்னு கேட்குது. ஹீரோ, நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, நான் உன்னை விட்டு பிரிய விரும்பலைன்னு சொல்கிறான். அந்த பொண்ணு அழாத, எங்கள் அம்மா என்னோடய பாட்டி வீட்டில் கொஞ்ச நாள் தங்கிட்டு திரும்பவும் வந்துடலான்னு சொல்லியிருக்காங்க, அதனால் நான் கண்டிப்பாக திரும்பி வருவேன்னு சொல்லுது. அது உண்மையா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணும் நான் திரும்ப வந்து உன்னையே தான் மேரேஜ் பண்ணிக்கிறவேன்னு சொல்லுது. உடனே ஹீரோவும் அதாங்க அந்த குட்டி பையனும் நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. இந்த வயசில் எதுகளுக்கெல்லாம் கல்யாணத்தை பற்றி தெரிஞ்சிருக்கு பார்த்துக்கோங்க. அப்போ அந்த பொண்ணோட அம்மா வந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ ஹீரோ நான் உனக்காக இங்கேயே காத்துக்கிட்டே வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு சொல்கிறான். ஹீரோ அந்த சின்ன வயசில் இருந்து இப்போ வரைக்கும் டெய்லி அந்த பொண்ணுக்காக அதே ஆலமரத்துக்கடியில் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்து மழை பெய்யுது. ஹீரோ கொடையோடு தான் வந்திருக்கான். ஹீரோ கொடை பிடிச்சிட்டு நின்றுக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் ஹீரோவை பார்க்குறதுக்காக அங்கே வந்திருக்காங்க. ஹீரோ அந்த பொண்ணு தான் வந்துட்டான்னு ஆசையாக போய் பார்க்க போகிறான். ஹீரோயினுக்கு கொடையும் பிடிக்கிறான். ஹீரோயின் திரும்பி நிற்கிறாங்க. உடனே அந்த பொண்ணு தான் நினச்சிட்டு ஹீரோவும் ஆசையாக பார்க்க போகிறான். ஹீரோயின் திரும்பி ஹீரோவிட்ட உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரின்னு சொல்கிறாங்க. நீ தானா அப்படின்ட்டு ஹீரோ போக பார்க்குறான். உடனே ஹீரோயின் இந்த பெண்ணை நீங்கள் நேற்று ஏர்போர்ட்டில் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு கொடுக்குறா. ஹீரோ போக பார்க்கும்போது நான் லா ஃபார்மில் இன்டர்ன்னு சொல்கிறா. என் பேர் காங்க்ரெங்கன்னு சொல்கிறத கேட்டு ஹீரோ கொடையவே கீழே போட்டு உன் பேர் என்னன்னு கேட்குறான். ஹீரோயின் திரும்பவும் அவங்க பேரை சொல்கிறாங்க. உடனே நெத்தியில் அந்த தழும்பு இருக்கான்னு பார்க்குறான். அதாவது சின்ன வயசில் விழுந்த தழும்பு இருக்கா அப்படின்ட்டு ஹீரோயின்ட்ட செக் பண்ணும்போது ஹீரோயின்ட்டே அதே தழும்பு இருக்குது. அதை பார்த்த உடனே ஹீரோயினை ஹக் பண்ணிடுறான். ஹீரோயின் ஷாக் ஆயிடுறாங்க. அப்போ ஹீரோ ஒரு வழியாக நீ வந்துட்டியா, உனக்காக எவ்வளோ வருஷமாக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோயின் மனசில் இவன் வேறு யாரையும் நினச்சி நம்மளை ஹக் பண்ணிகிட்டு இருப்பான்னு நினைக்காங்க. அந்த சின்ன பொண்ணு யாரும் இருக்குங்கிறத நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் மீ. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.